அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்ஸ் கிளாஸ் சீரிஸ்ல சுருக்கு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சுருக்குகளை கடைசியா ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா, பகுதியை விகிதப்படுத்தல் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி என்னென்ன டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்னா, போன் மாஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அடுக்குகளும் அடிமானங்களும், லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது டாபிக் வர்க்கமூலம். நாலாவது கனமூலம், கியூப் ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அஞ்சாவது டாபிக் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஆறாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகுதியை விகிதப்படுத்துதல், ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். கிட்டத்தட்ட இதுதான் நமக்கு கடைசி டாபிக். சுருக்கு அப்படிங்கிற சாப்டர்ல இதுதான் கடைசி ஹெட்டிங். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு 2 செஷன் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, பிஒய்க்யூ. ஆல்ரெடி ஒவ்வொரு டாபிக்லும் நமக்கு ப்ரீவியஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைட்டா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த பிஒய்க்யூல நம்ம ஒரு 2 செட்டு பார்க்க போறோம். செட்டு 1, செட்டு 2. இதுல ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இதுல ஒரு 14 அல்லது 15 கொஸ்டின், இதுலயும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துட்டு வாங்க. நல்லா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிஒய்க்யூ செட்டை பாருங்க. இந்த ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர், பகுதியை விகிதப்படுத்துதல், இது எந்த புக்ல இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாடல் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஆனா இப்போ டச் பண்றது இல்லை. சரிங்களா? அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுனால இந்த டாபிக்கை நம்ம லைட்டா பார்த்துலாம். இது வேற ஒண்ணும் இல்லை. இதுல ஒரு 2 விதமான மாடல் சம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே ஒரு நம்பர் இருக்கும், மேல ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? இது கீழே உள்ளது நமக்கு பகுதி, மேல உள்ளது தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே எனக்கு ரூட் ஃபார்மட்ல இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் 1/ரூட் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, கீழே ரூட் இல்லாம எழுதணும். அதுதான் நம்மளோட வேலை. ரேஷனலைஸ் தி டினாமினேட்டர், பகுதியை விகிதப்படுத்துது. இந்த பகுதி 2 விதமா நம்ம கொடுப்பாங்க. அதுதான் இந்த 2 மாடல். ஃபர்ஸ்ட் மாடல் மேல என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. கீழே எப்படி இருக்கும்னா, ஒரு நம்பர் போட்டு இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுலயும் அதே மாதிரிதான். மேல என்னனாலும் இருக்கலாம், கீழே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, a plus b root x அல்லது a minus b root x அப்படின்ற ஃபார்மட்ல நமக்கு இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் நமக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்திருந்தா ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா, இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுவால மேலே கீழையும் பெருக்கிடுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இதுதான் எனக்கு இங்க ஆன்சரா வரும். இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்ம், அந்த ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலத்துல இந்த மாடல் சம்ஸ் பார்த்திருப்போம். கீழே ஒரே மாதிரி ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணிடுவோம், ரூட்டை எடுத்து விட்டுட்டு உள்ள இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுருவோம். மேலே இது ரெண்டையும் பெருக்கி எழுதிருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல என்னன்னாலும் இருக்கும், கீழே ரூட்டுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல அப்படி கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுவால மேலையும் கீழையும் பெருக்கிடணும். பெருக்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இது எதையும் பெருக்குனா ஒய் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா? செகண்ட் மாடல் என்ன அப்படின்னா, இதுலயே 2 விதமா இருக்கும். சரிங்களா? ஒன்று மேல என்ன நம்பர்னாலும் இருக்கலாம், கீழே a plus b root x இந்த மாதிரி இருக்கும். அல்லது மேல என்ன நம்பர்னாலும் இருக்கலாம், a minus b root x இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ஃபார்மட்லயும் மேலையும் கீழையும் ஒரு நம்பரால நான் பெருக்க போறேன். சரிங்களா? அதை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. a b root x, a b root x. சரிங்களா? இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு எழுதணும். அவ்வளவுதான். இப்ப கீழே பாருங்க, கீழே என்ன ஃபார்மட்ல இருக்கு, மேல ஏதாச்சும் ஒரு நம்பரு a minus b
ரூட் எக்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. கீழே வந்து நமக்கு என்ன இருக்கு, a பிளஸ் பி ரூட் எக்ஸ் இன்ட்டு a மைனஸ் பி ரூட் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இப்போ கீழே என்ன ஃபார்மெட்டில் இருக்கு நமக்கு, a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு இருக்கும் சரிங்களா. கரெக்டாக a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா. அப்போ இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அப்போ a ஸ்கொயரை உள்ள அப்ளை பண்ணால் மைனஸ் பி ஸ்கொயரு, இதுவும் என்ன ஆகும்னா ரூட்டு கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வந்துடும். கீழே வந்து நமக்கு ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா. இது சும்மா மேற்புறமாக சொல்லிடுச்சுங்களா. சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணுவோம், அதே லாஜிக் தான். மேலே இங்கேயும் ஒரு நம்பரால பெருக்க போறேன். இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட், மைனஸ்னா பிளஸ் பிளஸ்ன்னு வரும் சரிங்களா. கீழே திருப்பி அதே ஃபார்மெட்ல வந்துடும், a மைனஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி சரிங்களா. கீழே எப்பவுமே நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு அவுட்லைன் சரிங்களா. ஒவ்வொரு சம்மா பார்ப்போம், சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 3/√5 பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, 3/√5. இப்போ மேலேயும் கீழேயும் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுவால பெருக்குங்க. √5/√5 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா அப்படியே வந்துடும். பை கீழே வந்து ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருப்போம், லைட்டா ஞாபகப்படுத்தி பாருங்க. √x இன்ட்டு √xனா ஆன்சர் என்ன வந்துடும்னா எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ உள்ள நம்பர் வந்து 5ன்னு வந்துடும். கீழே உள்ள ரூட்டை எடுத்து விட்டேன்னா அதான் நம்மளோட வேலை சரிங்களா. இதுக்கப்புறம் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க, இல்லாட்டி அதோட நிப்பாட்டிடலாம். நமக்கு ஆன்சர் வந்து 3√5/5ன்னு வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா. அடுத்து செகண்ட் சம், அடுத்த மாடல். ஓகேவா. இதுல என்ன பண்ணணும், 1/√2 + √3. கீழே வந்து நான் ரூட் இல்லாம எழுத போறேன் சரிங்களா. அப்போ பை இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. √2 √3 √2 √3. இங்க என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன், பிளஸ்னா மைனஸ் மைனஸ்ங்களா. அப்போ இது ரெண்டையும் பெருக்கும் போது என்ன வரும்னா √2 - √3 பை கீழே வந்து என்ன வரும், a + b இன்ட்டு a - b, a + b இன்ட்டு a - b. அப்போ ஆன்சர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா √2 + √3 √2 -√3 a இருக்கிறதுல √2, b இருக்கிறதுல √3. அப்போ என்ன வரும்னா √2 தி ஹோல் ஸ்கொயர் -√3 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 - 3, ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ரூட் கேன்சல் ஆயிடும். 2ல 3 பேருச்சுன்னா என்ன வரும், -1ன்னு வரும். அப்போ 2 - 3ன்னு வரும். ஆன்சர் வந்து √2 - √3 2ல -3 பேருச்சுன்னா -1 அப்போ -√2 - √3. இந்த மைனஸை உள்ள பெருக்கிடுங்க. பெருக்குனா மைனஸை உள்ள கொண்டு போகும்போது என்னவாகும், மைனஸ் இருக்கிற இடம் பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகும், பிளஸ் இருக்கிற இடம் மைனஸா சேஞ்ச் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து √3 - √2 பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா. அடுத்த சம் பாருங்க. கிட்டத்தட்ட இது போன சம் மாதிரி தான் சரிங்களா. போன சம்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா √2 + √3 இருந்துச்சு. இந்த சம்ல √3 + √2 இருக்கு. அது போக இந்த வேல்யூ நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி இது சொல்லியிருப்போம், இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஒரு சில நேரம் வந்து நம்ம கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது சரிங்களா. கொடுக்காம இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. அதனால இது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க, 1/√3 + √2 மேலே இங்கேயும் காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். காஞ்சிகேட்னா இங்க என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் பை √3 - √2 அப்போ √3 - √2 ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a - b. அப்போ ஆன்சர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா √3 + √2 √3 - √2. அப்போ ஆன்சர் வந்து √3 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் √2 தி ஹோல் ஸ்கொயர். √3 ஸ்கொயர் பண்ணால் 3 - 2 ஆன்சரு 1ன்னு வரும் சரிங்களா. ஒரு 2-3 சம்முக்கு இதை எழுதுவோம் சரிங்களா. உங்களுக்கு கொஸ்டின் நல்லா புரிஞ்சுச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். கீழே எப்போவுமே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் நமக்கு வரப்போகுது சரிங்களா. அப்போ இதுலேயே நம்ம சொல்லிடலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a இருக்கிறதுல √3 இருக்கு, √3 ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வரப்போகுது, √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வரப்போகுது. அப்போ 3 - 2 1 அப்படின்னு நம்ம மனக்கணக்காகவே போட்டுடலாம் சரிங்களா.
பை ஒன்றுன்னு வரும். ஒன்று போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். ரூட் 3 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.732 மைனஸ் 1.414 வரும். இதை மைனஸ் பண்ணிடுங்க. 2 12 8 1 3 0 0.318. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 + √3 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, எக்ஸ் + 1/x வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி எக்ஸ் நமக்கு தெரியும், அவங்க கொடுத்தது. இப்போ நம்மளோட வேலை வந்து என்ன அப்படின்னா 1/x நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 1/x ஈக்குவல் டு 1/x என்ன கொடுத்துருக்காங்க, 2 + √3. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா கீழே வந்து ரூட் இல்லாமல் எழுத போறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே கீழே காஞ்சிகேட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். பை 2 - √3. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 2 - √3 பை கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணுங்களேன். 2 2, அப்போ a + b a - b, அப்போ a² - b² நமக்கு வரப்போகுது. சரிங்களா? a இருக்க இடத்துல 2 இருக்கு, 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 4 மைனஸ் b இருக்க இடத்துல √3. √3 ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்புறம் நமக்கு என்ன வரும்னா 3 வரும். ஃபார்முலா எழுதாமே நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? ஒரு 2 3 சமத்துக்கு அதை எழுதணும். 3வது சமத்துக்கு ஃபார்முலா எல்லாமே நம்ம எழுதிடலாம். ஓகே? அப்போ 2 - √3 பை 4ல் 3 பெருசுனா 1ன்னு வரும். இப்போ சம்முக்கு வரும். எக்ஸ் + 1/x. எக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 + √3 + 1/x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 - √3. 1/x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த +√3 - √3 கேன்சல் ஆயிரும். 2 + 2 ஆன்சரு 4ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து இந்த சம் பாருங்களேன். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது தான். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2 √2ன்னு கொடுத்துருக்காங்க. கேட்கறது என்ன கேட்குறாங்க, √x மைனஸ் 1/√x மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே கடைசியா பார்த்தது x + 1/x அல்லது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ முதல் தடவையா √x + 1 - 1/√xன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a² + b² - 2ab. இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்க. √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √x ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 1/√x ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 2 × √x × 1/√x. இது நம்ம கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், எக்ஸு. இதை ஸ்கொயர் பண்ணால் 1/x. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். √x ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வரும். இங்கே வந்து என்ன வரும்னா -2ன்னு வரும். அப்போ √x - 1/√x ஹோல் ஸ்கொயர் கேன்சல் வந்து என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா 1/√x என்ன வருதுன்னு பாருங்க. ஆல்ரெடி எக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இங்க எனக்கு ஒரு ஆன்சர் வரும். வர்ற ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா நம்ம கேட்கறது ஸ்கொயர் இல்லாம தான் கேட்கறாங்க. அப்புறம் 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்து விடணும். சரிங்களா? 1/x 1/3 + 2√2. அப்போ மேலே இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும். 3 - 2√2/3 - 2√2. இப்போ இந்த சம் பாருங்களேன். a + b × a - b a² - b². 3 + 2√2 3 - 2√2. அப்போ a இருக்க இடத்துல 3, b இருக்க இடத்துல 2√2. சரிங்களா? அப்போ 3² - 2√2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும், ரூட்டுக்கும் வரும். சரிங்களா? 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 9 - 2 8. 9ல் 8 பேஜ்னா ஆன்சரு 1. இது முன்னாடி வரைக்கும் நமக்கு பக்கத்தில் நம்பர் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் நம்பர் வந்துருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் வந்து இந்த 2க்கும் வரும், இதுக்கும் வரும். ஓகே? அப்போ 3 - 2√2 பை 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்கு வாங்க. √x + 1/√x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + 2√2 ப்ளஸ் 1/x வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 3 - 2√2 - 2. சரிங்களா?
இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 + 3 6 - 2 ஆன்சரு 4 சரிங்களா. இது நம்ம கேட்கல, ஸ்கொயர் ரூட் இல்லாம தான் கேட்குறாங்க சரிங்களா. உங்களுக்குள்ள மைனஸ் வரும். ஓகே, அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டுருங்க. 1 √x = 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம். ஓகே, அடுத்து இது வந்து 9th புக்ல இருக்கிற சம் சரிங்களா. இந்த மாடல்ல ஒரு 2-3 தடவை நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மேல வேற சிங்கிள் நம்பர் தான் இருக்கும் கரெக்டா. ஆனா இங்க மேலேயே நமக்கு ரூட் இருக்கு. அதே நேரத்துல இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. அப்போ √7க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் a + b. ரூட் இல்லாம இருக்கிறது வந்து b. அங்க வந்து என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க சரிங்களா. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க, பை கீழே வந்து √7 + 2ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்மளோட லாஜிக் வந்து என்ன, கீழே ரூட் இல்லாம எழுதணும். ஓகே, அப்ப மேலே கீழே எதால பெருக்குவோம், √7 - 2 / √7 - 2 சரிங்களா. இப்போ இதை பாருங்களேன், இது எப்படி இருக்கு, a - b × a - b இருக்கு சரிங்களா. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்னா a - b தி ஹோல் ஸ்கொயர் பை கீழே வந்து எப்பவும் போல a + b × a - b. அப்போ a² - b² வரும். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. a - b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² - 2ab வரும் கரெக்டா. a² - b² அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல அப்ளை பண்ணிடலாம். என்ன இருக்கு அப்படின்னா √7 - 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ a இருக்க இடத்துல √7, b இருக்க இடத்துல 2 இருக்கு. √7 தி ஹோல் ஸ்கொயர் + 2² - 2 × √7 × 2. இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா 7 + 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 4, அப்போ -4 √7ன்னு வரும். இது ரெண்டையும் லைட்டா சால்வ் பண்ணுங்க. 7 + 4 11 - 4 √7. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும், √7 தி ஹோல் ஸ்கொயர் - 2 ஸ்கொயர். √7 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 7 - 2 ஸ்கொயர் பண்ணா 4, 7 - 4 3ன்னு வரும். அப்போ மேல உள்ளதுக்கு எனக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்குன்னா 11 - 4 √7 பை கீழே உள்ளதுக்கு 3ன்னு வரும். ஹோல் பைன்னு இருக்கா, இதை தனித்தனியா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும்னா 11/3 - 4/3 √7ன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டை பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, a √7 + b, a √7 + b. √7க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் என்னோட a. அப்ப √7க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட a. a வந்து என்ன அப்படின்னா சைனோட சேர்த்து எடுக்கணும், மறந்துடக்கூடாது. -4/3. bக்கு பக்கத்துல என்ன இருக்கு, இங்க b, அப்ப இங்க 11/3. இது கண்டுபிடிச்சிட்டோமா. இப்ப கொஸ்டின் எப்படி மாத்தி கேட்பாங்க அப்படின்னா, இங்க வந்து கரெக்டா தான் கேட்டிருக்காங்க, a bன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா b, a என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இதே ஆர்டர்ல எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் a எழுதிடுவோம், அடுத்து b எழுதிடுவோம். ஆனா கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மாத்தி கேட்பாங்க. b, a வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ -4/3 11/3. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. இதே இது b, a கேட்டா என்ன வந்திருக்கும், 11/3 - 4/3 அப்படியே மாத்தி வந்திருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து இதோட இந்த பகுதியை விகிதப்படுத்துறது வந்து நமக்கு முடியுது சரிங்களா. இந்த மாடல் சம் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாடல் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஒரு 3 சம் கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கலாம். வேற சம்மு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். a * b * c = இதை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா √a + 2 b + 3 c + 1 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. a * b * c அப்படின்னா √a + 2 c + 1 3 சரிங்களா. அப்போ √a இருக்க இடத்துல 6, b இருக்க இடத்துல 15, c இருக்க இடத்துல 3. அப்போ 6 + 2 15 + 3. ஓகேவா,
சி இருக்க இடத்துல 3 + 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 8ன்னு வரும் இன்ட்டு இங்கே 18ன்னு வரும். ஓகே பை 4. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த மாடலில் பார்த்துருப்போம். ஒரு நம்பர் ஸ்கொயர் நம்பரு, இன்னொரு நம்பர் எதுனாலும் எழுதிக்கோங்க. 8 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 4 × 2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே 18 எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 × 9 எழுதிக்கலாம். கரெக்டா? 4 2 8 9 2 18 பை 4. இது எல்லாத்தையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதிட்டு போயிடலாம். ஓகே அப்போ இந்த 4 வெளியில் எடுத்துட்டா 2, இந்த 2 2லேருந்து ஒரு 2 வெளியில் வந்துடும். 9 வெளியில் எடுத்துட்டா 3 பை 4 2 4. அப்போ ஆன்சரு 3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். அடுத்து 8வது பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5க்கு வந்து 4th ரூட் எடுக்கிறாங்க, 7க்கு வந்து 3 ரூட் எடுக்கிறாங்க. இங்க வந்து அதே தான் கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா ஈக்குவல்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க வந்து 5 வந்து பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்க வந்து 7 பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நமக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பின்வருவனவற்றுள் எது சரியானது அந்த மாதிரி ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 4ன்னு இருக்கா, இங்க 7 3ன்னு இருக்கு. ஓகேவா? நம்மளோட வேலை வந்து என்ன அப்படின்னா இந்த கப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த கப்புக்குள்ள இருக்கிற நம்பரை நம்ம ஒரே நம்பரா கொண்டு வரணும். என்னென்ன நம்பர் இருக்குங்க? 4 3 ஒரே நம்பரா கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம்? எல்சிஎம் எடுப்போம். 4 3க்கு எல்சிஎம் பார்த்தா இந்த 2 நம்பர் காமனா எந்த வாய்ப்பாலையும் வராது. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம். 4 3 12. இதுதான் என்னோட எல்சிஎம். இப்போ இங்க 4 இங்க 5. இங்க 12 வரணும்னா எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். கரெக்டா? இங்க என்ன நம்பரால பெருக்குறீங்களோ அது இங்க அப்படியே போட்டுருங்க. அப்போ 12 வந்துருமா? 5 அடுக்கு 3னா 5 5 25 25 5 125. அடுத்து இங்க கியூப் ரூட் ஆஃப் 7. இங்க என்ன பண்ணணும்? 12 வரணும்னா எதால பெருக்கணும்? 4ஆல. இங்க 4ஆல பெருக்கணும். கண்டிப்பா இங்க 12 வந்துடும். இங்க வர்ற நம்பர் வந்து இதோட பெருசா தான் வரும். கரெக்டா? 7 7 49 49 7ஆவே ஒரு 300 சம்திங் போயிடும். ஃபுல்லா கண்டுபிடிக்க வேண்டாம். அப்ப இங்க வர்ற நம்பர் வந்து இதை விட பெருசா தான் எனக்கு இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்னா 7 தான் நமக்கு பெரிய நம்பர். ஓகே அப்ப அது இருக்கிற மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இந்த இருக்கு. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அதாவது 12 உங்களுக்குள்ள இந்த 7ஓட வேல்யூ வரும். இதுதான் எனக்கு இந்த √5ஓட √125ஓட பெரிய மதிப்பு. இதோட சம்மு என்னன்னு பாருங்க. இதோட சம்மு பார்த்தோம்னா கியூப் ரூட் ஆஃப் 7 கிரேட்டர் தென் இதோட சம்மு பார்த்தீங்கன்னா 4th ரூட் ஆஃப் 5. இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வந்துருக்கும். பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். ஒண்ணுமே இல்லை, கப்புக்குள்ள இருக்கிற நம்பரை ஒரே நம்பரா கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 4th ரூட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கப்புக்குள்ள இருக்கிற நம்பர்லாம் பாருங்க. என்னென்ன இருக்கு? 3 2 4. நம்மளோட வேலை என்ன? ஒரே நம்பரா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா 12ன்னு வரும். ஓகே இப்போ இங்க 12 வரணும்னா எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். இங்கேயும் பவர்ல 4 போட்டுருங்க. அப்போ 12 2 அடுக்கு 4னா 2 4 2 8 8 2 16. ஓகே அடுத்து இதை எடுத்துக்கலாம். 4 இங்க எதால பெருக்கணும்? 6ஆல பெருக்கணும். அப்போ 4 அடுக்கு 6. இந்த நம்பர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நம்பரா வரும். இது கால்குலேட் பண்ண வேண்டாம், நம்மளே ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 அடுக்கு 3 போட்டாலே என்ன வந்துடும்? 4 16 16 64 64 256 வந்துடும். அப்ப இருக்கிறதுலே அதுதான் நமக்கு பெருசா வரப்போகுது. அடுத்து இதை பாருங்களேன். இங்க எதால பெருக்கணும்? 3ஆல பெருக்கணும். ஓகே அப்போ 3 3 9 9 3 27. ஓகே ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த கப்புக்குள்ள இருக்கிற நம்பர் எல்லாமே நம்ம ஒன்று போல கொண்டு வந்துட்டோம். அப்போ இப்போ கம்பேர் பண்ணுங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது எது பெருசா இருக்கு? அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இதுதான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்த பெருசு என்ன?
27 4th ரூட் ஆஃப் 3. அடுத்து வந்து கியூப் ரூட் ஆஃப் 2. சரிங்களா? இது வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா இறங்கு வரிசையில் எழுதியிருக்கோம். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏறு வரிசையிலே கேட்குறாங்க. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்க. 2 3 4 2 3 4. சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏறு வரிசை அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும். சரிங்களா? நமக்கு ஏறு வரிசை அப்போ சின்னதுலேருந்து பெருசு. ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் வந்து 2 2 வந்து அடுத்து 3 அடுத்து வந்து 4 2 3 4 இந்த ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அடுத்து ஸோ இதுதான் நம்ம கடைசி சம். சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஒன்பது இன்ட்டு 10 இடையில நிறைய நம்பர்ஸ் நமக்கு வரும். இது என்ன லாஜிக் அப்படின்னா இது வந்து நமக்கு RS அகர்வால் புக்ல உள்ள ஒரு சம். 1/2 இன்ட்டு 3 இதோட ஆன்சர் வந்து என்ன 1/6. ஓகே, இப்போ இதை நான் எப்படி மாத்தி எழுதுறேன்னா இந்த மாதிரி மாத்தி எழுதுறேன். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்களேன். 3 6 அப்படியே கிராஸ் பண்ணுவோம். கரெக்டா? 3 - 2 3 - 2 1/6ன்னு வரும். கரெக்டா? அப்போ இங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதுக்கும் வருது. ஓகேவா? அப்போ இந்த 1 2/3 இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 - 1/3. ஏன்னா இதுக்கும் 1/6 தான் வருது. இப்படி எழுதினாலும் எனக்கு 1/6 தான் வருது. கரெக்டா? எல்சிஎம் எடுப்போம். அப்போ கிராஸ் பண்ணுவோம். 3 - 2 கீழே ரெண்டையும் பெருக்கி எழுதிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்களேன். 1/3 இன்ட்டு 4 இதை எப்படி எழுதிக்கலாம் 1/3 - 1/4. இங்க வந்து 1/12ன்னு வரும். இதை பண்ணுங்களேன். எல்சிஎம் எடுப்போம். அப்போ கிராஸ் பண்ணிடுங்க. 4 - 3/3 12. அதுக்கு எனக்கு அதே ஆன்சர் தான். அப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிடலாம். இப்போ பாருங்களேன் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்களேன். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 - 1/3 பிளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் 1/3 - 1/4. இதை எப்படி எழுதிக்கலாம் 1/4 - 1/5. இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வரும். கடைசியா என்ன இருக்கும் அப்படின்னா 1/9 - 1/10 இந்த மாதிரி வந்து நிற்கும். கரெக்டா? இப்போ எது எதெல்லாம் அடியாதுன்னு பாருங்களேன். இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த மாதிரி கேன்சல் ஆகிட்டே வரும். சரிங்களா? இங்க ஒரு -1/9 இருக்கும். அதுவும் இந்த பிளஸும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியா என்ன நமக்கு மீதி இருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 - 1/10ன்னு வரும். சரிங்களா? எல்சிஎம் வந்து 10ன்னு வரும். இங்க 10 வரணும். எதால பிறக்கணும் 5ஆல. அப்போ 5 - 1 ஆன்சரு 4/10 2/5ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். என்ன பண்றோம்னா 1/2 இன்ட்டு 3க்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாக்குறோம் 1/6. அதே தான் எதுக்கும் வரும்னா 1/2 - 1/3க்கு நான் சேர்த்து வச்சுக்கலாம். இப்படியே வச்சு நான் சம் சால்வ் பண்றது கஷ்டம். அதனால இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் சேஞ்ச் பண்றேன்னா ரெண்டுக்குமே எனக்கு ஒரே ஆன்சர் தான் வருது. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/5. இந்த மாடல் சம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நம்ம டாபிக் சுருக்க டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசி டாபிக் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா பகுதியை விகிதப்படுத்துதல் அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நடத்தின வரைக்கும் எல்லா டாபிக்கும் நல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அடுத்து பிஒய்க்யூ செட் 2 போட போறோம். அதை கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்ததுல அந்த பிஒய்க்யூ பார்க்கலாம். தேங்க்யூ.